சார் இப்போ ஃப்ரெஷர்ஸ் வந்து ஐடி ஜாபுக்கு போகிறதே வந்துட்டு பெரிய ட்ரீமாக இருக்குது. ஆமா. ஸோ அதுக்கு அவங்க என்ன மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுறாங்க? ஸோ ஏன் வந்து இது கிடைக்க மாட்டேங்குது? ஓகே. ஃப்ரெஷராக இருக்கும்போது நமக்கு வந்து என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியாது. எல்லாரும் என்ன நினச்சிடுறாங்க அப்படின்னா, இந்த ரெக்ரூட்டர்ஸ் எல்லாம் ஃப்ரெஷர்ஸ் கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க? ஸோ அவங்க என்ன மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் வச்சுக்கணும்? அதாவது ஃபர்ஸ்ட்டு ஒரு ஃப்ரெஷர் உள்ள வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் தான் ஸோ ஏஐ வந்ததுனால ஃப்ரெஷர்ஸ்க்கு ஜாப் கிடைக்காம போதா? இது ஒரு ரீசனாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக ஏஐ வந்ததுனால ஃப்ரெஷர்ஸை ரெக்ரூட் பண்ணுறதுக்கான செக்லிஸ்ட் வேணால் மாறி இருக்கலாம். அதாவது இவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற செக்லிஸ்ட் இருக்கும் இல்லையா, அது வேணால் மாறி இருக்கலாமே தவிர ஃப்ரெஷர்ஸுக்கு ஜாபே கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற அளவுக்குலாம் எதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து இதை கிளாரிஃபை பண்ணிக்கணும். ஸோ மற்றவங்கள விட இந்த ஃப்ரெஷர்ஸ் வந்து என்ன மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் ஐடி ஜாப் கிராப் பண்ணுறதுக்கு? அதாவது கம்யூனிகேஷன் பில்ட் பண்ணுறது, இல்லை ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறது, இப்படி இந்த மாதிரி சொல்லுங்கள். ஆக்சுவலாக இங்கே நீங்கள் மற்றவங்கள விட டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் இல்லை, மற்றவங்க ஜாப் போகிறதுக்கு ரெடியான அந்த ரோட் மேப்பை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. நம்ம அந்த ரோட் மேப்பை ஃபாலோ பண்ணாலே போதும், நம்ம ஈஸியாக அந்த ஜாபை கிராக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்டு நான் உங்களோட வெங்கட்டுங்க. வேர்ல்டில் வந்து 250 எக்ஸ்பர்ட்ஸில் நானும் ஒருத்தங்க மைக்ரோசாஃப்டோட ஓனர் கிட்ட இருந்து அவார்டு வாங்கியிருக்கேன். இது இல்லாம வந்து நான் ஒரு மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட், அமேசான் சர்டிஃபைட், ஆரக்கிள் சர்டிஃபைட், இன்டெல் சர்டிஃபைட், நாஸ்காம் சர்டிஃபைட், ஐபிஎம் சர்டிஃபைட், இன்டர்நேஷனல் ரெகக்னைஸ் எக்ஸ்பர்ட்டுங்க. HCL டெக்னாலஜியோட சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட், சீக்வென்ட் நாலேஜ் சாம்பியனுங்க அண்ட் சர்வீஸ் டெலிவரி எக்ஸலன்ஸ் மேனேஜர் அவார்டு வாங்கினவங்க. ஐடிக்குள்ள போனோங்களா, கெரியர் கேப் இருக்கு, இல்லை நான் ஐடியில் இருக்கீங்கன்னா வந்து எல்லா சென்டருமே பார்த்தீங்கன்னா வந்து வேலை வாங்கி தருவோம், காசு கொடுங்க, இல்லை வேலைக்கு போன பின்னாடி காசு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. கம்பெனியை ஏமாற்றி வேலை வாங்கி தருவேன்னு சொன்னா வந்து கம்பெனியெல்லாம் ஏமாற்ற முடியாதுங்க. அது உன்னை ஏமாற்றி காசு பறிக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியும் அப்படி ஏமாற்றி போனால் 2-3 மாதம் ஒன்று துரத்தி விட்டுருவாங்கன்ட்டு. தயவு செஞ்சு நேர்மையாக வேலைக்கு போகணும்னு நினைங்க. ஸ்கில்லை உண்மையாகவே டெவலப் பண்ணி விடுறவன் கம்பெனி ஏமாற்றி உங்களுக்கு ஏங்க வேலை வாங்கி தரணும்? நேர்மையாக போங்க. உங்களுக்கு எந்த கைடன்ஸ்னா நீங்கள் எனக்கு கான்டாக்ட் பண்ணலாங்க. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கான பாட்காஸ்ட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து ஐடி ஜாப் கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே பெரிய விஷயமா இருக்குது. ஸோ ஃப்ரெஷர்ஸ்க்கு ஐடி ஜாப் கிடைக்கணும் அப்படின்னா ஸோ என்ன மாதிரியான கைடன்ஸ் நம்மளுக்கு தேவை, என்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுறோம், அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணிக்கலாம், இது எல்லாமே நம்ம எக்ஸ்பர்ட் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம். ஸோ இப்போ இருக்கிற ஃப்ரெஷர்ஸ் வந்து ஏஐ பார்த்து ஆல்ரெடி பயந்துட்டு தான் இருக்காங்க. அது கூடவே சேர்ந்து நிறைய மிஸ்டேக்ஸும் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அந்த மிஸ்டேக்ஸ் என்னென்ன, அது எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். உங்களோட ரெப்ரஸன்டேட்டிவ் வந்து அந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் கேட்கறதுக்கு இங்கே மனிஷா வந்திருக்காங்க. உங்களோட கேள்வி ஆரம்பிக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஸ்பைரிங்கான விஷயம் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது லதீஷ். இவர் வந்து சென்னை மாவட்டத்தை சேர்ந்தவர். 2023 பாஸ் அவுட் ஆயிருக்காரு. MBA டிகிரி முடிச்சிருக்காரு. இவர் ஒரு நான் ஐடி கம்பெனிலேருந்து நல்ல ஐடி கம்பெனிக்கு மூவ் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபஸ்ட் இவரோட ஸ்பீச்சை கேட்கலாம் வாங்க. நான் சென்னை தான். MBA 2023 பாஸ்ட் அவுட்டு. ஸோ MBA முடிச்சுட்டு ஐடிக்கு போகணும் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ சாரை பார்த்தேன். சார் வந்து எனக்கு கோர்ஸ் சஜஸ்ட் பண்ணார். லேர்ன் பண்ணிக்கிட்டு ஒரு நல்ல கம்பெனியில் போய் பிளேஸ். ஸோ லதீஷோட ஸ்பீச் கேட்டிருப்பீங்க. ரொம்பவே இன்ஸ்பைரிங்கான ஒரு பர்சனுங்க. 2023 வந்து MBA முடிச்சிருக்காரு. ஆனால் அவர் நான் ஐடிலேருந்து இப்போ ஐடி கம்பெனிக்கு மூவ் ஆயிருக்காரு. ஸோ டிகிரியோ கெரியர் கேப்போ எதுவுமே இம்பார்ட்டன்ட் கிடையாது. நல்ல கைடன்ஸ் இருந்துச்சுன்னா போதும், நம்மளாலேயும் வந்து ஐடியில் ஈஸியாக மூவ் பண்ண முடியும். ஸோ அதுக்கான இன்ஸ்பிரேஷன் தான் நம்ம லதீஷ். ஸோ இப்போ ஃப்ரெஷர்ஸ் வந்து ஐடி ஜாபுக்கு போகிறதே வந்துட்டு பெரிய ட்ரீமாக இருக்குது. ஸோ அதுக்கு அவங்க என்ன மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுறாங்க? ஸோ ஏன் வந்து இது கிடைக்க மாட்டேங்குது? ஓகே. ஃப்ரெஷராக இருக்கும்போது நமக்கு வந்து என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியாது. எல்லோரும் என்ன நினச்சிடுறாங்க அப்படின்னா, நான் சர்டிஃபிகேட் முடிச்சிட்டேன், என்கிட்ட ஒரு 5 சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது, அப்போ எனக்கு ஜாப் கிடச்சிரும் அப்படின்னு நினச்சிடுறாங்க. பட் இங்கே இருக்கக்கூடிய கம்பெனிஸ் யாருமே வந்து சர்டிஃபிகேட்ஸை ஹையர் பண்ணுறது கிடையாது, ஸ்கில்ஸை தான் ஹையர் பண்ணுறாங்க. அப்போது நீங்கள் வந்து ஒரு ஜாப் ரெடி ஸ்கில்லோடு வந்தீங்கன்னா ஃப்ரெஷராக இருந்தாலுமே உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ உடனே வந்து நம்ம பெரிய லெவல் ஜாப் எதிர்பார்க்கக்கூடாது, என்ட்ரி லெவல் ஜாப்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். இங்கே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு 2 கேண்டிடேட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கேண்டிடேட் ஒரு 10 சர்டிஃபிகேஷன்ஸ் முடிச்சிருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இன்னொரு கேண்டிடேட் அவங்க பைத்தான் படிச்சிருக்காங்க, அதை வச்சு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க, கிட்டப் வச்சு அதில் போர்ட்ஃபோலியோ மாதிரி அவங்களால ஷோகேஸ் பண்ண முடியுது அப்படின்னா இதில் யார் எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ப்ராஜெக்ட் பண்ண தெரிஞ்சவங்கள தான் எடுப்பாங்க. அட்லீஸ்ட் அவங்க ப்ராஜெக்ட் பண்ணதை ஷோகேஸ் ஆச்சு பண்ணுறாங்க அப்படின்னு. இதுதான் அவங்க பண்ணக்கூடிய மிஸ்டேக் ஃபர்ஸ்ட். அப்போ சர்டிஃபிகேஷன் மட்டும் பார்த்தாது, அதுக்கேற்ற ப்ராஜெக்ட்ஸும் நம்ம பண்ணியிருக்கணும். ஆமாம், நிறைய பேரோட மைண்ட் செட் என்னன்னா, சர்டிஃபிகேட்ஸ் முடிச்சிட்டா போதும், ரெஷ்யூமில் நம்ம லைனாக போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த ரெக்ரூட்டர்ஸ் எல்லாம் ஃப்ரெஷர்ஸ் கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க? ஸோ அவங்க என்ன மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் வச்சுக்கணும்?
அதாவது ஃபர்ஸ்ட்டு ஒரு ஃப்ரெஷர் உள்ள வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் பண்ண தெரியறதுக்கான ஒரு ஆப்ஷனே வரும். ஓகேவா? ஏன்னா ப்ராப்ளம் சால்விங்கை வச்சு தான் நம்ம ப்ராஜெக்டே பண்ண போகிறோம். அதுக்கு கோடிங் தேவைப்படுறது அதெல்லாமே ஓகே, பிரச்சனை இல்லை. அதுக்கு நெக்ஸ்ட்டு முக்கியமாக இருக்கக்கூடியது கம்யூனிகேஷன். அதாவது ஒரு டீமாக ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ளஸ் ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ஃப்யூச்சரில் ஏதாச்சும் புது ஸ்கில் வருது அப்படின்னா அதை லேர்ன் பண்ணிக்கிறதுக்கான எபிலிட்டியும் இருக்கணும். ஏன்னா இப்போ எப்போவுமே வந்து ஒருத்தர்கிட்ட போயிட்டு எனக்கு பைத்தான் தெரியும் அப்படின்னு நம்ம சொல்கிறத விட, இப்போ எனக்கு பைத்தான் தெரியும், அதை வச்சு பைத்தானையும் ஃபாஸ்ட் ஏபியும் வச்சு ஒரு ஏஐ ரெஸ்யூம் ஃபில்டர் பண்ண மாதிரி ஒரு அப்ளிகேஷன் நான் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறது எப்படி இருக்கும்? ஸோ இது ரெண்டுத்துக்கும் நிறைய பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது ரெக்ரூட்டர்ஸுக்குமே தெரியும். ஸோ எனக்கு பைத்தான் தெரியும்னு சொல்கிறதுக்கும் நான் பைத்தானை வச்சு இதை பில்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறதுக்கும் டிஃப்ரென்சஸ் இருக்குது. அப்போது அதுக்கேற்ற மாதிரி அவங்க ரெடி ஆகணும். அப்படி தான் ரெக்ரூட்டர்ஸும் எதிர்பார்க்குறாங்க. ஸோ ஜஸ்ட் தியரட்டிக்கலாக இல்லாமல் ப்ராக்டிக்கலாகவுமே அவங்க தெரிஞ்சு வச்சு. ஆமாம், இப்போது உங்களுக்கு வந்து பைத்தான் தெரியும்னு நீங்கள் சொல்கிறீங்க, நான் எப்படி அதை ஜட்ஜ் பண்ணுவேன்? உங்களுக்கு தெரியும் தெரியாது அப்படிங்கிறது எனக்கு எப்படி தெரியும்? இதுவே அதை வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே உங்களுக்கு பைத்தான் தெரியும், அதை வச்சு இது இந்த அளவுக்கு உங்களால் பண்ண முடியுது அப்படிங்கிற ஒரு ப்ரூஃப் இருக்கும். ஸோ ஏஐ வந்ததுனால ஃப்ரெஷர்ஸ்க்கு ஜாப் கிடைக்காம போதா? இது ஒரு ரீசனாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆக்சுவலாக ஏஐ வந்ததுனால ஃப்ரெஷர்ஸை ரெக்ரூட் பண்ணுறதுக்கான செக்லிஸ்ட் வேணால் மாறி இருக்கலாம். அதாவது உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற செக்லிஸ்ட் இருக்கும் இல்லையா, அது வேணால் மாறி இருக்கலாமே தவிர ஃப்ரெஷர்ஸுக்கு ஜாபே கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற அளவுக்குலாம் எதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து இதை கிளாரிஃபை பண்ணிக்கணும். ஃப்ரெஷர்ஸுக்கு ஜாப் இருக்குது, ஃப்ரெஷர்ஸில் யாருக்கு அப்படிங்கிற ஒரு கொஷின் வரும். அப்போது ஃப்ரெஷர்ஸில் யார் ஸ்கில்டாக இருக்காங்க, யாரால் ப்ராஜெக்ட்ஸ் பண்ண முடியுமோ அவங்களுக்கு தான் அங்கே ஜாப். யாரால் ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணி அந்த ப்ராஜெக்டை பண்ண முடியுமோ அவங்களுக்கு தான் அந்த ஜாப். ஸோ அப்போது இங்கே வந்து அந்த ஃப்ரெஷர்ஸ் உள்ளே வரும்போது நிறைய ஸ்கில்ஸ் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறாங்க ரெக்ரூட்டர்ஸ். அது எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு அதை ஒரு ப்ராஜெக்டாக ரெடி பண்ணி கிட்டப்பில் போட்டு வச்சு ஒரு போர்ட்ஃபோலியோவாக ஷோ பண்ணும்போது ஈஸியாக அவங்கள வந்து உள்ளே எடுத்துக்கிறாங்க. ஆனால் ஏஐ வந்ததுக்கப்புறம் வந்து எனக்கு ஃப்ரெஷர்ஸுக்கான ஜாபே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்க ஸ்கில்ஸையும் டெவலப் பண்ண மாட்டாங்க, அந்த ஸ்கில்ஸை வச்சு ஷோகேஸும் பண்ண முடியாது, அப்போ ஜாப் கிடைக்காது. அப்போ அவங்க சொல்லக்கூடிய ரீசன் தான் ஏஐ வந்ததுனால ஃப்ரெஷர்ஸுக்கு ஜாப் இல்லை அப்படின்னு சொல்கிறேன். ஏஐ வந்து ஒரு ரீசன் கிடையாது. இந்த ஃப்ரெஷர்ஸ்லாம் வந்துட்டு என்ன மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க ஜாப் வாங்குறதுக்காக நினைக்கிறேன்? ஓகே, ஃப்ரெஷர்ஸ் பண்ணுற மிகப்பெரிய மிஸ்டேக் என்னென்னா டுட்டோரியல்ஸ் அதிகமாக பார்க்குறது. இப்போது பைத்தான் வந்து அவங்க படிக்கணும்னு நினச்சிட்டாங்கன்னா பைத்தானே 4 இடத்துல பார்ப்பாங்க வீடியோ. ஆனால் வீடியோ பார்த்தாங்களே அதை ப்ரிப்பேர் பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா, எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறாங்களான்னு கேட்டிங்கன்னா பார்க்க மாட்டாங்க. வெறும் டுட்டோரியல்ஸ் மட்டும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன ஆகாது, ஸ்கில்ஸ் டெவலப் ஆகாது, அது நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான நாலேஜ் கிடைக்காது. ரெண்டாவது காப்பி பேஸ்ட் பண்ணுறது. அதாவது ஒரு ப்ராஜெக்ட் ஆல்ரெடி இருக்குன்னா அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி ரன் பண்ணிட்டா அந்த ப்ராஜெக்ட் ரன் ஆகிடும். ஆனால் அவங்களுக்கு அதுக்கான ஸ்கில்ஸ் இருந்துச்சா, அவங்க அதை டெவலப் பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. மூணாவது, ஒரே ரெஸ்யூமை வச்சு எல்லா ஜாபுக்கும் அப்ளை பண்ணுறது ரொம்ப பெரிய மிஸ்டேக். ஏன்னா ஒவ்வொரு ஜாபுக்கும் ஒவ்வொரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ரெஸ்யூம் மாற்றி தான் அப்டேட் பண்ணி தான் ஒவ்வொரு அப்ளிகேஷனும் நம்ம போடணும். அப்போ தான் அந்த ஏடிஎஸ் மிஷினால் நம்மளோட ரெஸ்யூமை கேட்சப் பண்ண முடியும். ஏன்னா ஒரு 6 செகண்ட் தான் இந்த ஏடிஎஸ் மிஷின் ரன் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ரெஸ்யூம் எல்லாமே அங்கே ஒரு 6 செகண்டில் ஃபில்டர் ஆகி வந்துடும். அதில் அந்த கீவேர்ட்ஸ் தான் மெயின். அவங்க ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்த இந்த கீவேர்ட்ஸை நம்ம கரெக்டாக போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட ரெஸ்யூமும் வந்து ஃபில்டர் ஆக ஆரம்பிச்சிடும். இதுவும் அவங்க பண்ணக்கூடிய மிகப்பெரிய மிஸ்டேக். அண்ட் லாஸ்ட்டாக இன்னும் 2 பெரிய மிஸ்டேக் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டப்பை மெயின்டைன் பண்ணாமல் இருக்கிறது. கிட்டப்பில் நீங்கள் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி தான் ஆகணும். அண்ட் ரெண்டாவது, போர்ட்ஃபோலியோவை லிங்க்டின்லேயுமே சேர்த்து டெவலப் பண்ணணும். ஏன்னா இந்த லிங்க்டின் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும். ஏன்னா இங்கே நிறைய பேர் என்னென்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு கூட அவங்களே வந்து கேட்கறதுக்கான சான்சஸ்லாம் கூட இங்கே நிறையவே இருக்குது. அப்போது இந்த கிட்டப்பையும் லிங்க்டினையும் வந்து நம்ம மேஜராக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணாதது தான் ஃப்ரெஷர்ஸ் பண்ணக்கூடிய மிகப்பெரிய மிஸ்டேக். ஸோ மற்றவங்கள விட இந்த ஃப்ரெஷர்ஸ் வந்து என்ன மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் ஐடி ஜாப் கிராப் பண்ணுறதுக்கு? அதாவது கம்யூனிகேஷன் பில்ட் பண்ணுறது, இல்லை ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறது, இப்படி இந்த மாதிரி சொல்லுங்கள். ஆக்சுவலாக இங்கே நீங்கள் மற்றவங்கள விட டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் இல்லை, மற்றவங்க ஜாப் போகிறதுக்கு ரெடியான அந்த ரோட் மேப்பை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. நம்ம அந்த ரோட் மேப்பை ஃபாலோ பண்ணாலே போதும், நம்ம ஈஸியாக அந்த ஜாபை கிராக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு தேவை ப்ரோக்ராமிங் நாலேஜ், அதாவது அந்த லாஜிக்ஸ்லாம் எங்கே எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியணும். ரெண்டாவது எஸ்கியூஎல் கற்றுக்கணும் நீங்கள். அதுக்கப்புறம் தான் ப்ராஜெக்ட்ஸே பண்ண ஆரம்பிக்கணும். ஒன்ஸ் நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை கிட்டப்பில் அப்லோட் பண்ணி வச்சு லிங்க்டின் ப்ரொஃபைல்லையும் அதை லிங்க் பண்ணி வைக்கணும். கிட்டப் லிங்க்கை வந்து நம்ம அதிலையும் போட்டு வச்சா நம்ம ப்ரொஃபைலை பார்க்குறவங்க கிட்டப்பில் போய் அதையும் பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட்டு ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூம் ரெடி பண்ணணும்.
மாக் இன்டர்வியூஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இந்த ஆர்டரில் அவங்க பண்ணிட்டு வந்து ஜாபுக்கு அப்ளை பண்ணும்போது ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூமாக ஒவ்வொரு வாட்டியும் அப்டேட் பண்ணி அப்ளை பண்ணாலே ஈஸியாக இந்த கேப்பை நம்ம ஃபில் பண்ணி நம்ம ஈஸியாக அந்த ஃப்ரெஷர்ஸ்க்கான ஜாபை ஈஸியாகவே கெயின் பண்ணிட முடியும். ஸோ இந்த ப்ராசஸை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும், நம்ம டிஃப்ரெண்ட்டாக இல்லை கரெக்டான ப்ராசஸை ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி மீனிங். அப்போ ஃப்ரெஷர்ஸ்க்கு ஜாப் கிடைக்கிறது ஏஐயும் ஒரு தடையே கிடையாது சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக கிடையாது. ஆனால் முக்கியமாக இந்த ரோட் மேப்பில் அவங்க ஏஐ டூல்ஸை வச்சும் அதை பில்ட் பண்ண கற்றுக்கணும். ஸோ வெறும் பைத்தான் தெரியும் நானே ஃபுல்லாக மேனுவலாக தான் டைப் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. ஏன்னா இப்போது ஏஐ அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கிறதுனால எல்லாருமே ஃபாஸ்ட்டாக இந்த ப்ராடக்ட்டை பில்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஃபேஸுக்கு போயிட்டாங்க. ஸோ என்ன தான் ப்ராஜெக்ட் பண்ணாலும் ஏஐ வச்சு அந்த ப்ராஜெக்ட் பண்ணவும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பின் பாயிண்ட் பண்ணி சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மிஸ்டேக்ஸை நீங்கள் கரெக்ட் பண்ணிவிட்டு அடுத்த ஜாபுக்கு வந்து ரெடி ஆனாலே போதும், ஈஸியாக அந்த ஜாபை கெயின் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன தான் ஜாப் ரெடி ஸ்கில்ஸை நீங்கள் டெவலப் பண்ணணும்னு நினச்சாலுமே அதை எங்கே போய் படிக்கணும், எந்த ஆர்டரில் படிக்கணும், எப்போ ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே எல்லாருக்குமே தெரியாது. ஸோ அதுக்கு தான் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். இதெல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணக்கூடிய கோர்சஸ். ஸோ இதில் நீங்கள் என்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மொபைல் நம்பர், இமெயில் ஐடி அண்ட் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் கொடுத்துருக்கேன். எந்த ரிசோர்ஸில் வேணால் காண்டாக்ட் பண்ணி உங்கள் கோர்ஸ்க்கான டீட்டெயில்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அண்ட் இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த டாபிக் ரிலேட்டடாக நிறைய பேர் கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதுக்கான ஆன்சரை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2 ஃப்ரெஷர்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஒருத்தர் வந்துட்டு 10 சர்டிஃபிகேட்ஸ் பண்ணியிருக்காரு, ஆனால் ப்ராஜெக்ட்ஸ் எதுவுமே பில்ட் பண்ணல. ஸோ இன்னொரு கேண்டிடேட் வந்து 2 சர்டிஃபிகேஷன்ஸ் தான் முடிச்சிருக்காரு, ஆனால் கூடவே கிட்டப் போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணியிருக்காரு, ஒரு ப்ராஜெக்ட் வந்து டிப்ளாயும் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ இந்த 2 கேண்டிடேட்டில் யாருக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னா 2 சர்டிஃபிகேட் முடிச்சிருந்தாலும் ஸோ அவர் டிப்ளாய் பண்ணுறது கிட்டப் அப்படின்னு சொல்லிட்டு மல்டிபிள் டொமைனில் படிச்சிருக்கிறதுனால ஸோ அவருக்கு தான் கண்டிப்பாக வந்து ரெக்ரூட்டர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து டிகிரி இம்பார்ட்டண்ட்டாக ஸ்கில் இம்பார்ட்டண்ட்டாக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டிகிரி வந்துட்டு சில கம்பெனிஸில் வந்து எலிஜிபிலிட்டி செக் பண்ணுறதுக்காக வந்து யூஸ் பண்ணுறாங்க, ஆனால் ஸ்கில்ஸ் தான் அவங்களுக்கு எப்பயுமே வந்துட்டு இன்டர்வியூ கிளியர் பண்ணுறதுக்கும் சரி, ஸோ அதுக்கப்புறம் ஜாபில் வந்துட்டு கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேர்ட் கொஸ்டின் வந்து இன்டர்ன்ஷிப் இல்லாமல் ஐடி ஜாப் கிடைக்குமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக கிடைக்கும். ஸ்ட்ராங்கான போர்ட்ஃபோலியோ அதே மாதிரி ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாமே வச்சுருந்தீங்க அப்படின்னா இன்டர்ன்ஷிப் இல்லாமலே உங்களுக்கு ஜாப்ஸும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஃப்ரெஷர்ஸ்க்கு கம்யூனிகேஷன்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஃப்ளூயண்டான இங்கிலீஷ் இல்லை அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் ஐடியாஸ் ப்ராப்ளம் சால்விங் அப்ரோச் இதெல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பேசிக் இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தாலே போதும். ஸோ அடுத்த கொஸ்டின் பிக்கஸ்ட் மிஸ்டேக் ஃப்ரெஷர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நிறைய டெக்னாலஜிஸை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறது, அதை வந்துட்டு செஞ்சு பார்க்காம இருக்கிறது, இதெல்லாம் தான் வந்து ஃப்ரெஷர்ஸ் பண்ணக்கூடிய பிக்கஸ்ட் மிஸ்டேக்ஸ். நெக்ஸ்ட் வந்து கிட்டப் போர்ட்ஃபோலியோ ரெக்ரூட்டர்ஸ் ரியலி பார்க்குறாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இருக்கிற ரெக்ரூட்டர்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக வந்து கிட்டப் போர்ட்ஃபோலியோ பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அது ரொம்ப மீனிங்ஃபுல்லாகவும் கமிட்ஸு இந்த ரெபாசிட்டரிஸு இதெல்லாமே வந்துட்டு கண்டிப்பாக பார்க்குறாங்க. ப்ராஜெக்ட் டாக்குமெண்டேஷன்ஸ் கூட அங்கே போர்ட்ஃபோலியோவை ஸ்ட்ரென்தன் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து ஆப் கேம்பஸ் அப்ளை பண்ணலாமா இல்லை வந்துட்டு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் வெயிட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சைமல்டேனியஸாக ரெண்டுத்துக்குமே ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஒன்று மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்க வேணாம். நெக்ஸ்ட் வந்து டெய்லி கோடிங் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நோ, அப்படிலாம் கிடையாது. கோடிங்கோட சேர்ந்து ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணுறது அண்ட் ரெஸ்யூம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது, நெக்ஸ்ட் வந்து மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது, ஏஐ டூல்ஸ் கற்றுக்கிறது, கூடவே அந்த நெட்வொர்க்கிங் கற்றுக்கிறது இதெல்லாமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ரிஜெக்ட் ஆனால் நெக்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரிஜெக்ட் ஆனால் திரும்ப அப்ளிகேஷன்ஸை வந்து போட்டுக்கிட்டே இருக்காமல் எதனால் ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இம்ப்ரூவ் பண்ணுங்க அண்ட் வந்து ஜாப்ஸ்க்கு அகைன் அப்ளை பண்ணுங்க. ஸோ ஃபைனல் கொஸ்டின் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஐடி ஜாப் கிடைக்க பிக்கஸ்ட் சீக்ரெட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டூடெண்ட் யாரெல்லாம் வந்துட்டு லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அவங்களோட ப்ராஜெக்ட்ஸை பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, மிஸ்டேக்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறாங்களோ ஸோ அவங்களுக்கு வந்து ஃபியூஆர் ரிஜெக்ஷன் தான் நடக்கும். ஈஸியாக வந்து ரெக்ரூட்டர்ஸ் அப்ரோச் பண்ணுவாங்க, ஈஸியாக ஜாபும் பிளேஸ்மெண்ட் ஆகிட முடியும். ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக சொல்ல ஆசைப்படுறது இவங்க எல்லாமே நம்மகிட்ட படித்து பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்.